தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, இல்ல தாயி தகப்பன், இல்லைன்னா வறுமையில இருக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க, இல்ல உங்களுக்கு இவங்களுக்குலாம் உதவி செய்ய நினைச்சிட்டு இருக்க பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ஒரு டிஃபன் பாக்ஸ், அப்புறம் சாம்பிள் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், அப்புறம் பேனா பாக்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் கொஞ்சம் நோட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500-600 ரூபாய்க்குள்ள கொஞ்சம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு வியூவும் போகாது. இதுல வர கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் இதை செய்யலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். கடவுள் சித்த வச்சு நல்ல சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல வருமானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா சொல்றேன், வருஷத்துக்கு 10-20 பிள்ளைங்கனாலும் தாராளமா செய்யலாம். ஃபீஸ் வரைக்கும் கூட கெட்ட அளவுக்கு மனசு இருக்குது. நமக்கு வேணா 500-600 பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கே 200-300 தான் கிடைக்கும் வருமானம் அப்படிங்கிறவங்களுக்கு அது உண்மையில ஒரு பெரிய விஷயம். பக்கத்துல அக்கம் பக்கம் இல்ல உங்க ரிலேட்டிவ்ல சுத்தமா அவங்களால முடியாது. 500-600 நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப பெருசுதான் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காம அவங்க கிட்ட சொல்லி அவங்கள என்ன தொடர்பு கொள்ள சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. என் பொண்ணு அப்பு இருக்கா, அவ உங்கள்கிட்ட நல்ல டீட்டெயில் எல்லாம் பேசி கரெக்டா உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவா. நீங்க கமெண்ட் போட்டுட்டீங்கன்னா என் பொண்ணு உங்களை கான்டெக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கே அவ அனுப்பி வச்சிருவா. நீங்க எந்த டென்ஷன் எடுக்கண்டா. உண்மையாவே கஷ்டப்படுறாங்க, உண்மையிலே அக்கா இவங்களுக்கு செய்யலாம்க்கா, நான் பாத்துருக்கேன்க்கா, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கக்கா அப்படின்னு நீங்களும் இதுல உதவி பண்ணா மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு செய்ய முடியும். ஏன்னா இதுலயும் நிறைய சாம்லாம் நடக்குது. நம்ம வந்து உண்மை, ஏன்னா நம்மளே குறையதான் செய்யறோம், அந்த குறைய செய்யறதும் உண்மையா போய் சேரணும். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன்.